எந்த ஒரு மிருகமும் இன்னொரு மிருகத்தின் காலில் விழுவதில்லை. ஆனால் அதைவிட ஒரு அறிவு கூடுதலாக 6 அறிவு இருப்பதாக கூறிக்கொள்ளும் மனிதனோ இன்னொருவரின் காலில் வீழ்ந்து வணங்குகின்றான். தங்களது தலைவர்களிடம் சில ஆதாயங்கள் பெறுவதற்காக வெட்கமில்லாமல் கூச்சமில்லாமல் அவர்களது கால்களில் விழும் மனிதர்களை பார்க்கின்றோம். தன்னைப் போலவே மலஜலத்தை சுமந்து நிற்கும் ஒரு மனிதனின் கால்களில் விழுகிறோமே என்ற எந்த சங்கோஜமும் இவர்களுக்கு இல்லை. இதை தடுக்க வேண்டிய தலைவர்களோ அதை விரும்புவதையே பார்க்கின்றோம். 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் மிக சாதாரண தலைவர்களின் நிலையோ இப்படி இருக்க, பல நாட்டு அதிபராக சக்கரவர்த்தியாக இருந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். முஆத் என்ற நபித்தோழர் ஏமன் நாட்டுக்கு வந்தார். அங்கே கிறிஸ்தவர்கள் தங்கள் பாதிரிமார்களுக்கும் தலைவர்களுக்கும் சிரம் பணிவதை கண்டார். தங்களுக்கெல்லாம் நேர்வழியை கற்றுத்தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அதிக தகுதி படைத்தவர்கள் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டார். மதீனா வந்ததும், அல்லாஹ்வின் தூதரே, கிறிஸ்தவர்கள் தமது மத குருக்களுக்கும் தலைவர்களுக்கும் சிரம் பணிவதை நான் கண்டேன். இவ்வாறு கண்ணியம் செய்வதற்கு நீங்கள் அதிக தகுதி படைத்தவர்கள் என்று என் மனதில் எண்ணினேன் என்கிறார். இன்னொருவரின் காலில் விழுவது, சிரம் பணிவது, வணங்குவதெல்லாம் ஒருபோதும் அனுமதிக்கப்பட்டதல்ல என அதற்கு தடை விதித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை சந்திக்கும் போது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சலாம் மட்டும் சொன்னால் போதும் என்றார்கள். இது போன்ற ஒரு சம்பவம் கைஸ் பின் சாத் என்ற நபித்தோழர் சொல்கிறார். நான் ஹிரா என்னும் ஊருக்கு சென்றேன். அங்குள்ள தலைவருக்கு அவ்வூர் மக்கள் சிரம் பணிவதை நான் பார்த்தேன். சிரம் பணிவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை விட அதிக தகுதி படைத்தவராக ஆயிற்றே என்று எனக்குள் நான் கூறிக்கொண்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, ஹீரா ஊர் மக்கள் தமது தலைவருக்கு சிரம் பணிவதை நான் பார்த்தேன். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இதற்கு அதிக தகுதியுடையவர்கள் என்று நான் கூறினேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது சமாதியை நீ கடந்து சென்றால் அதற்கு சிரம் பணிவாயா என கேட்டார்கள். மாட்டேன் என்று நான் கூறினேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறு செய்யாதீர்கள் என கூறிவிட்டு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம் பணிவது கூடவே கூடாது என்று விடையளித்தார்கள். அதை தடுத்தார்கள். சக மனிதனை கண்ணியப்படுத்தும் இந்த மாமனிதரிடத்திலே நல்ல தலைவருக்கு முன்னுதாரணம் இருக்கிறது.